நம்முடைய தியானத்திற்கென்று தேவன் எனக்கு கொடுத்த வேத வசனம் ரோமர் 8:30 வாசிக்க கேட்போம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வேத வசனம் நீதிமான் எங்கிருந்து வருகிறான் என்பதை விளக்குகிறது. அது சொல்லுகிறது, தேவன் சிலரை முன் குறிக்கிறாரா. எபேசியர் 1:4 சொல்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சிலரை தமக்கென்று நீதிமான்களாக மாற்ற தேவன் முன் குறிக்கிறாரா. இரண்டாவது, அவர்களை அழைக்கிறாரா. யோவான் 15:16 தன் சீடர்களோடு அவர் பேசும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். அழைத்த பிறகு அவர் அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். 1 கொரிந்தியர் 6:11 சொல்கிறது, உங்களில் சிலர் பரிசுத்தமற்று இருந்தீர்கள், நீங்கள் நமது தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக மாற்றப்பட்டீர்கள். இப்படித்தான் நீதிமான் பிறக்கிறான். பாவி ஒருவன் தான், பாவத்தில் வாழ்கிறவன் தான், கெட்ட பழக்க வழக்கங்களை செய்கிறவன் தான், கொடூரமான சிந்தையுள்ள மனிதன் தான், மனுஷிதான் நீதிமானாக மாற்றப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், பரிசுத்த இரத்தத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் ஓரல் ராபர்ட்ஸ் என்ற பக்தனுடைய வாழ்க்கை சரிதையை வாசித்து பார்த்தேன். அவர் தன் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது ஒரு நாள் அந்த அம்மையார் அடுத்த வீட்டில் உள்ள சிலருக்கு உதவி செய்ய புறப்பட்டு போனார்களாம். இருவர் வீட்டிற்கும் நடுவே ஒரு முள் வேலிதான் இருந்தது. எனவே இந்த முள் வேலிக்குள் நுழைந்து மறுபக்கம் செல்ல முயற்சி செய்த பொழுது பூரண கர்ப்பிணியாக இருந்த அவர்கள் அந்த கம்பிக்குள் சிக்கி கொண்டார்கள். சில கம்பிகள் வயிற்றை கிழிக்க ஆரம்பித்தன. அந்த நிலையில் நின்று கொண்டு அவர்கள் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்தார்களாம். தேவனே, என் வயிற்றில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றும், நீர் காப்பாற்றினால் இந்த குழந்தையை உமக்கென்று உம்முடைய ஊழியத்திற்கென்றே கொடுப்பேன் என்று பிரார்த்தனை செய்தார்களாம். குழந்தை பிறந்தது. தன் பெயரை கூட சொல்ல முடியாத திக்குவாயாக பிறந்தது. 17 வயது நிரம்பிய அந்த குழந்தை இறைவனுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லியது. வீட்டை விட்டு அந்த வாலிபன் ஓடிவிட்டான். தாய் சொன்னாள், நீ வீட்டை விட்டு ஓடலாம் மகனே, ஆனால் என் ஜெபத்தை விட்டு ஓடவே முடியாது. தேவன் உன்னை அழைத்த அழைப்பை, உனக்கு கொடுத்திருக்கிற தெரிந்து கொள்ளுதலை விட்டு நீ ஓடவே முடியாது என்று. திரும்பி ஒரு நாள் வந்தார். எப்படி? 2 நுரையீரல்களிலும் க்ஷயரோகத்தோடு திரும்பி வந்தார். அந்த நாட்களில் க்ஷயரோகத்திற்கு மருந்து கிடையாது. இரத்தத்தை இரவும் பகலும் வாந்தியாக எடுத்து தங்கியிருந்த சுவரெல்லாம் இரத்தத்தினால் வார்னிஷ் போல அடித்து தவித்தார். அப்பொழுதும் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றாலும் தகப்பனுடைய கண்ணீரினால் ஒரு நாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். திடீரென்று ஒரு நற்செய்தி, இது போல சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டம் ஒன்று நடக்கிறது என்று அதற்கு அவரை அழைத்து சென்றார்கள். மேடைக்கு அவர் கொண்டு வரப்பட்ட பொழுது பிரசங்கியார் தன் கரங்களை அவர் மீது வைத்தார். இந்த சிறு பையனுடைய நுரையீரலை வாட்டி வதைக்கிற பொல்லாத பிசாசே வெளியே வா என்றார். அவ்வளவுதான். மறு வினாடி தேவனுடைய வல்லமை அவர் மீது இறங்கியது. ஒரு நொடியில் புதிய நுரையீரலை அங்கு வைத்தது. அவர் எழுந்து ஓடினார். திக்குவாய் மறைந்தது. முதல் முறையாக சரளமாக சாட்சி கொடுத்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். அன்று ஆரம்பித்த அவருடைய ஊழியம் முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஆம், அவருடைய தாயின் வயிற்றில் அவர் இருந்த பொழுது எரேமியா 1:5 படி, கலாத்தியர் 1:12 படி தேவன் அவரை தெரிந்து கொண்டார், அவரை அழைத்தார், தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார், நீதிமானாக மாற்றினார், பயன்படுத்தி வருகிறார். இன்று இரவு என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தற்செயலாக இங்கு வந்துவிடவில்லை. இந்த திருச்சி நகரில் ஏராளமான மக்கள் உண்டு. பலர் பல ஊர்களில் இருந்து வந்து தான் பெற்ற நன்மையை சாட்சி சொன்னார்கள். திருத்தணியிலிருந்து ஒரு அம்மையார் வந்திருந்தார்கள். ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த ஊரில் வேறு மக்கள் இல்லையா?
ஆனால் இவர்கள் மாத்திரம் வர காரணம் என்ன? தேவன் அவர்களை முன் குறித்திருக்கிறார். தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். இங்கே கொண்டு வந்து நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் இன்று இரவு அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இனி சாதாரணமான மக்கள் அல்ல. நீங்கள் தேவனால் முன் குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் இந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்கள். தேவன் தம்முடைய திரு ரத்தத்தினால் உங்களை கழுவி நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள். எனவே நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நான் நீதிமானாக திரும்பி செல்கிறேன் என்று சந்தோஷமாய் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய திருவுள சித்தம். கவலைப்படாதிருங்கள். மனிதர்கள் உங்களை புறம்பே தள்ளலாம், படிப்பில்லாதவன் என்று, அல்லது அங்கவீனன் என்று, அல்லது செல்வந்தன் அல்ல என்று. எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இந்த எண்ணத்தை திட்டமாய் பதித்துக் கொள்ளுங்கள். நான் நீதிமான். திருச்சிக்கு சென்றேன், இயேசுனை அழைத்து சென்றார். அனாதி தீர்மானத்தின்படி என்னை அழைத்து சென்றார், என்னை நீதிமானாக மாற்றினார் என்று. கவலைப்படாதிருங்கள்.